திஸ் இஸ் பாலு ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் டேரிஃப் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவுட் ஸ்டேஷனுக்கான பேக்கேஜ் நேமை க்ரியேட் பண்ணணும். பேக்கேஜ் நேம்னா என்னென்னா, இந்த 2 hours 20 kilometers 3 hours ஃபார் எக்ஸாம்பிள் தோங்க பாருங்களேன். இப்போ நான் ஒரு டேரிஃப் ஒன்று சம்பளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. 2 hours 20 kilometers 3 hours 30 4 hours 40 4 hours 50 4 hours 60 இது மாதிரி. ஸோ இது மாதிரி ஒரு 1000 கிலோமீட்டருக்கு முடிய நம்ம வந்து பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு பேக்கேஜுக்கான டேரிஃபு ஒவ்வொரு வெஹிக்கிள் டைப்புக்கும் செட் பண்ணணும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ இங்கே பாருங்கள், மாஸ்டர் போயிடுங்க. மாஸ்டர் போயிட்டு அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 2 hours 20 இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இப்போ ஒன்றும் இல்லை. இதை ஒரு நியூ கொடுக்க முடியாது. இப்போ நான் அதை மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னாக்க, இதில் வந்து நம்ம வந்து ஹவர்ஸ் எத்தனை அப்படின்றத செட் பண்ணிக்கணும். இப்போ ஹவர்ஸ் வந்து 1 hour-ஆ 1 hour-னா 1 hours 20 கிலோ அதுவாகவே எடுத்துக்கும். சரி, இப்போ 1 hours 10 அப்படின்னாக்கா அதுவாகவே எடுத்துக்கும். இப்போ நாம் க்ரியேட் பண்ண வேண்டியது 2 hours 20 கிலோமீட்டர். ஸோ அப்படின்றதுனால 20 போட்ட உடனே 2 hours 20 கிலோமீட்டர் பேக்கேஜ்னு அதுவாகவே அது எடுத்துக்கும். ஸோ அப்டேட் கொடுத்துக்க வேண்டியது. ஸோ இதே போல் தான் ஒவ்வொன்றும் நியூன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேயே இருந்து இதை க்ரியேட் பண்ணிடணும். 2 hours 20 ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். அடுத்தது 3 hours 30. ஸோ இந்த பேக்கேஜ் நேம் க்ரியேட் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக இங்கே என்ன இருக்குதோ, என்ன ஹவர்ஸோ, என்ன கிலோமீட்டரோ அதை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாலும் சரி, அதை நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததை க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 hours 20 அதுக்கு அடுத்தது பதிலாக 4 hours 3 hours 30 போடுறதுக்கு பதிலாக 4 hours 40 தான் போடுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த பேக்கேஜ் நேமை மறுபடியும் டெலீட் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ண முடியுமே தவிர மாடிஃபை பண்ணிவிட்டு இதை அந்த ஆர்டரில் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் இந்த பேக்கேஜ் நேம் க்ரியேட் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக இந்த ஹவர்ஸு இந்த கிலோமீட்டரை பார்த்து இதில் வந்து நியூன்னு கொடுத்து 1 by 1 நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். அது வந்து 1000 கிலோமீட்டர் வரலைக்கும். ஸோ நாம் க்ரியேட் பண்ண பேக்கேஜ் தான். அதன் பிறகு இங்கே வந்து அவுட் ஸ்டேஷன் மீட்டர் டேரிஃப்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நாம் க்ரியேட் பண்ண பேக்கேஜ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் நான் ஆல்ரெடி டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இருந்தாலும் நான் இதை எப்படி டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண பேக்கேஜ் நேம் தான் இந்த இது. ஸோ இதுக்கு தான் ஒவ்வொரு வெஹிக்கிள் டைப்புக்கும் டேரிஃபை நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஸோ தெளிவாக இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்கேஜ் நேம் க்ரியேட் பண்ணணும். பேக்கேஜ் நேம் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு வேளை புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அதை இப்போ வேறு ஒரு இது எடுத்து பண்ணுறேன். இது ஆனால் அதோட சேர்ந்தது இல்லை, இது சும்மா சாம்பிளுக்கு. இப்போ 2 hours 20 kilometer அப்படின்னாக்கா இது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இல்லை இதுவே 1 hours 10 kilometer அப்படின்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். பாருங்கள், க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது 2 hours 20 சேவ். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து நியூ கொடுத்து 3 hours 30 ஸோ சேவ். அதே போல் அதுக்கு அடுத்தது வந்து 4 hours 40. ஸோ இதே போல் தான் நான் அந்த பேஜில் அவுட் ஸ்டேஷன், இது வந்து ஹவர்லி பேக்கேஜ், நான் இதை நான் வந்து அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ் நேமில் நான் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், 20 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக 38 hours 1000 கிலோமீட்டர் முடிய க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பேக்கேஜ் நேம் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம போய்ட்டு அவுட் ஸ்டேஷன் டேரிஃப் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இது மாதிரி தான் நீங்கள் வந்து பேக்கேஜ் நேம் க்ரியேட் பண்ணணும். நன்றி. இதில் டவுட் இருந்தால் கால்